பிஎல்ஓ மிரட்டி எங்ககிட்ட கொடுங்க ஃபார்மை படிவத்தை நாங்கள் தான் கொடுப்போம். அது மட்டும் இல்லை, நீங்கள் கொடுத்த படிவத்தை நாங்கள் வாங்குவோம், அது பிறகு தான் உங்ககிட்ட கொடுப்பேன்னா இது எந்த விதத்தில் நியாயம்? தயவுசெய்து நீங்கள் வந்து சிந்திச்சு பாருங்கள். பொதுவாகவே பிஎல்ஓ அவர்தான் வந்து இந்த வாக்காளர் படிவத்தை ஒவ்வொரு வீடாக சென்று கொடுக்க வேண்டும். கொடுக்கப்பட்ட அந்த படிவத்தை அந்த பிஎல்ஓ என்று சொல்லக்கூடிய பூத் லெவல் ஆபீசர், பாகநிலை முகவர் என்று சொல்வார்கள், பூத் நிலை ஆபீசர், அந்த பிஎல்ஓ அவர்தான் வந்து ரிசீவ் பண்ணணும், பெறணும். அதாவது கொடுப்பதும் அவர் தான், பெறுவதும் அவர் தான். இப்படி வந்து ஒரு பல மாவட்டங்களில் வந்து எல்லா மாவட்டங்களையும் தேர்தல் கமிஷனுடைய அறிவுரைப்படி அவர்கள் நடந்தால் நிச்சயமாக வந்து ஒரு முழுமையாக ஒரு வெளிப்படைத்தன்மையோடு ஒரு வாக்காளர் பட்டியல் உண்மைத்தன்மையோடு இருக்கும். ஆனால் பல மாவட்டங்களில் என்ன ஒரு நிலைமை என்று சொன்னால், இதற்கு நேர்மாறாக பிஎல்ஓ 2 பிஎல்ஓலிருந்து பிஎல்ஏ 2 என்று சொல்லக்கூடிய சில கட்சிகள், குறிப்பாக ஆளும் தரப்புன்னு வச்சுங்களேன், அந்த கட்சிகள் பிஎல்ஓ மிரட்டி எங்ககிட்ட கொடுங்க ஃபார்மை படிவத்தை நாங்கள் தான் கொடுப்போம், அது மட்டும் இல்லை, நீங்கள் கொடுத்த படிவத்தை நாங்கள் வாங்குவோம், அது பிறகு தான் உங்ககிட்ட கொடுப்பேன்னா இது எந்த விதத்தில் நியாயம்? தயவுசெய்து நீங்கள் வந்து சிந்திச்சு பாருங்கள். இது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை. உதாரணத்துக்கு இப்போ வந்து நான் வந்து இப்போ வந்து எல்லோருக்கும் அறிமுகமானவன், அதே போல் இங்கே இருக்கிற எல்லோருமே வந்து என்பதுலேருந்து பாலாவது எல்லாமே அறிமுகமானவன். எங்கள் ஓட்டை யாரும் எடுக்க முடியாது. ஆனால் ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு ஏழையோ இல்லை நடுத்தர வர்க்கமோ ஒரு சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் அவர்களை வந்து போய் ஃபார்மை வந்து இவங்க பிஎல்ஓ வந்து அவர் வேலை செஞ்சால் ஒழுங்காக செய்ய முடியும். அவர் மாறாக பல்காக இந்த ஃபார்மை ஒரு 50 படிவத்தை ஒரு பிஎல்ஏ 2 ஒரு ஆளுங்கட்சியோ இல்லைன்னா அவங்க தரப்பில் இருக்கிறவங்ககிட்ட கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க? வேண்டியவங்க வேண்டாதவங்க அந்த மாதிரி பார்த்து தான் அந்த அப்ளிகேஷனை கொடுப்பாங்க. அப்போ வந்து அந்த போய் சேராது. சரி, ரிசீவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க போய் கேட்பாங்க. எங்ககிட்ட கேட்க முடியாது, ஏன்னா எங்ககிட்ட அடி வாங்குவாங்க தெரியும் நல்லா, அதனால் வந்து எங்ககிட்ட கேட்க முடியாது. அதனால் ஒரு அப்பாவிங்கிட்ட போயிட்டு எங்ககிட்ட கொடுங்க, நீங்கள் அங்கே போய் கொடுக்குறீங்க, பிஎல்ஓ வரமாட்டார், பிஎல்ஏ 2 நாங்கள் தான் அதிகாரம் பெற்றவங்க, எங்ககிட்ட கொடுங்க சொல்லி அந்த ஃபார்மை வாங்கி அந்த பாரத்தை இவன் பார்ப்பான். இதில் வந்து ஏடிஎம்கே இதெல்லாம் அந்த ஓட்டு பிரித்து போட்டதா, இன்னும் டிஎம்கே ஓட்டு இது சேர்த்துரு, அவங்க தோழமை கட்சி ஓட்டு இது சேர்த்துரு. அது எப்படி வந்து ஒரு சரியாக வரும்? அதுதான் இன்றைக்கி வந்து ஒரு சிஓ இன்றைக்கி வந்து அவங்க டெப்டி சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து இன்றைக்கி வந்து இன்ஸ்பெக்ஷன் போயிருக்காங்க. ஸோ அவங்களுடைய இன்ஸ்பெக்ஷனில் அடிஷனல் சிஓவை பார்த்து இன்றைக்கி வந்து பொதுச் செயலாளர் அவருடைய கையெழுத்திட்ட ஒரு இதுவும் புகார் மனுவும் இன்றைக்கி வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ மேல் நடவடிக்கை எடுப்பதை அவருக்கு வந்து உறுதியேற்றிருக்காங்க. மேல் நடவடிக்கை பொறுத்தவரையில் முழுமையாக பிஎல்ஓ மட்டுமே இந்த பணி செய்து அரசியல் கட்சிகள் ஒத்துழைப்பு கொடுக்கும். அரசியல் கட்சிகள் மானிட்டர் பண்ணணும், அது மானிட்டர் பண்ணலாம். அது எங்கேயாவது வீடுபட்டு போச்சுன்னா பிஎல்ஓட்டு தான் சொல்லணும், சார் இந்த வீடு எடுக்காமல் போயிட்டீங்க, இந்த வீடு எடுக்காமல் போயிட்டீங்க, நீங்கள் இதை எடுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த ரைட்டெல்லாம் இருக்குது. ஆனால் அந்த படிவத்தையே வந்து வாங்கிக்கிறது, படிவம் ஃபில்அப் பண்ணப்பட்ட படிவத்தை வந்து திரும்ப வந்து அவரே வாங்கி அவருக்கு அவங்க கட்சிக்கு வேண்டாதவங்க தான் கிழிச்சி போடுறது, இந்த மாதிரி நிலைமையெல்லாம் வரக்கூடாது. இதனால் அங்கங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனைலாம் வரும். உங்களுக்கு தாங்க தலைவலி. அதனால் இந்த தலைவலி வராமல் இருக்கணும்னா, தீராத வழியெல்லாம் வந்து போகணும்னா நேர்மையாக நீங்கள் பிஎல்ஓ மட்டுமே இந்த பணியை செய்யட்டோம். அரசியல் கட்சிகள் நாங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுப்போம். அது எந்த மாறுபட்ட கருத்துன்னு சொல்லிட்டோம்.